இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இயேசு கிறிஸ்து பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு வருகிறார். அந்த கூட்டத்தில் ஒருவன் அவரை பார்த்து சொல்லுகிறான், ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் பேர்தானோ என்று கேட்கிற ஒரு கேள்வியை குறித்து நாம் பார்க்கிறோம். அதற்கு இயேசு ஆன்சர் பண்ணுகிறார். 24வது வசனத்தில், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது ஆண்டவரால் ரட்சிக்க முடியாது என்று சொல்லி நினைக்கக்கூடாது. ஆண்டவருடைய ரட்சிப்பின் வல்லமையை சந்தேகிக்கக்கூடாது. பிரயாசப்படுங்கள் என்கிற ஒரு ஆன்சரை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் பேர் தானோ? பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. ஆல்டர் கால் கொடுக்கும்போது கொஞ்சம் பேர் தானே அர்ப்பணிக்கிறார்கள். அப்போ கொஞ்சம் பேர் தான் பரலோகத்திற்கு வருவார்களோ? அந்த கூட்டத்தில் கொஞ்சம் பேர் ஆண்டவருக்கென்று தங்களுடைய இருதயத்தை திறக்கிறார்கள், அவர்கள் வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா, இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா, என் அருகில் உள்ளவன் ரட்சிக்கப்பட்டு விட்டானா, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்கப்பட்டு விட்டானா, இதை பார்ப்பது உன் வேலை அல்ல. மற்றவர்களை நிதானித்து பார்ப்பது உன் வேலை அல்ல. உன் ஆத்துமா உனக்கு முக்கியம். ஆகவே இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க நீ பிரயாசப்படு என்று சொல்லி ஆண்டவர் ஆன்சர் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவன் வந்துருவானா, இவன் வந்துருவானா என்று சொல்லி என் வல்லமையை குறித்து கேள்வி கேட்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. உன்னுடைய ஆத்மாவை குறித்து நீ பிரயாசப்பட்டு நீ இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படு என்று கருத்துக்களை சொல்லுகிறார். மத்தேயு 7:14, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். மொத்த ஜனத்தொகையில் ஒரு சிலர் ஒரே நேரத்தில் ரட்சிக்கப்படலாம். ஆனால் இதை குறித்து நீ கேள்வி கேட்காத உன் ஆத்மாவை குறித்து நீ அக்கறையோடு கூட பிரயாசப்படு என்று ஆன்சர் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்போது நமக்கும் கூட சந்தேகம் வரும், கொஞ்சம் பேர் தான் வர முடியுமோ அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அங்கே யோவான் கண்ட தரிசனத்திலே சொல்லுகிறான், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபொழுது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். தேவனுக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் நான் நிற்க கண்டேன். திரளான கூட்டமாகிய ஜனங்கள், அவங்க சகல ஜாதிகள்லேருந்து வந்திருக்கிறாங்க, சகல கோத்திரங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவர்கள் பாஷைக்காரர்கள், அதிகமாக வேற வேற பாஷை பேசுகிறவர்களிடத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களை ஒருவனும் எண்ணக்கூடாத ஒரு திரளான கூட்டமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற காரியத்தை யோவான் அங்கே தரிசனம் கண்டு எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கேயும் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள், உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்பொழுது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். நீங்கள் மற்றவனையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஆபிரகாமா இருப்பார், ஈசாக்கு இருப்பார், யாக்கோபு இருப்பார், சகல தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள். 29ஆம் வசனத்தில் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். அவ்வளோ பெரிய திரள் கூட்டம் இருக்கும். நீங்கள் இப்படி திரள் கூட்டத்தில் இருந்து கொஞ்சம் பேர் தானோன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் நிலைமை கடைசி நாளில் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டவர்களாய் மாறிவிடுவீர்கள். உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இங்கே இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது வாய்ப்புகள் எப்பொழுதுமே கொடுக்கப்படாது, வாசல்கள் எப்பவுமே திறந்திருக்காது என்கிற காரியத்தையும் சொல்லுகிறார். 25ஆம் வசனத்தில், வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் பொழுது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனபானம் பண்ணினோமே, உங்கள் சமூகத்தில் கர்த்தரினுடைய பந்திலெல்லாம் நாங்கள் கலந்து கொண்டோம்ல, சர்ச்சில் தவறாமல் போஜனபானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே, உம்முடைய செய்திகளெல்லாம் நாங்கள் கேட்டோமே. ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன்,
அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே 3 காரியத்தை சொல்லுகிறார். யார் யாரை ஆண்டவர் ரட்சிக்கக்கூடும்னு சொல்லி சந்தேகிக்கக்கூடாது. கர்த்தருடைய வல்லமையை குறித்து சந்தேகப்பட்டு அவரிடத்தில் கேள்வி கேட்கக்கூடாது. என்னுடைய காரியத்தை நான் பார்க்கிறவனாக இருக்க வேண்டும். அதே போல் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பரிசுத்தமாய் வாழ அதற்காக நான் பிரயாசப்பட வேண்டும். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு யோசேப்பு எப்படி பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதினால் இரத்தம் சிந்துகிற அளவிற்கு சோதிக்கப்பட்டானோ, அதே போல அவள் இங்கே ஒரு எபிரேய வாலிபன் என்னிடத்தில் அவன் சரசம் பண்ண வந்தான் என்று அவள் சொன்ன பொழுது, அந்நிய தேசத்தில் அடிமையாக இருக்கிறவனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கும். ஆனாலும் அவன் பரிசுத்தத்திற்காக நின்றானே. அதே போல நாம் இடுக்கமான ஒரு வாசல் வழியாக பிரவேசிப்பதற்கு, பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு, பரிசுத்தத்திற்காக நாம் போராடி ஜெயிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்தில் நுழைவதற்கு ஒவ்வொருவரும் மிகுந்த ஆர்வத்தோடும் வைராக்கியத்தோடும் முயற்சிக்க வேண்டும் என்று இங்கே இயேசு பேசுகிறார். குறுகிய வாசல் வழியாக செல்கிறவர்களுக்கு வழியில் கஷ்டங்கள் வரலாம், தடைகள் வரலாம், எதிர்வினைகள் அவர்களுக்கு விரோதமாக செயல்படலாம். ஆகவே இதில் நுழையாதவர்களுக்கு பேர் ஆபத்து இருப்பதையும், இதில் நுழைவுகிறவர்கள் மிகச் சிறப்பான மற்றும் ஆச்சரியமான அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்று அனுபவிப்பவர்களாக இருப்பார்கள் என்கிற காரியத்தை குறித்துத்தான் இங்கே இயேசு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 11:12 யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுவார்கள். பலவந்தம்னா என்ன? மத்தேயு 5:29-30 இயேசுவே சொல்லுகிறார், பரிசுத்தத்திற்காக பலவந்தம் பண்ணுகிறவர்களாகனா, உன் வலதுகன் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறார். மணவாளனாகிய இயேசு வரும்பொழுது மணவாட்டியாகிய சபை கரைதிரை அற்றவர்களாக, மாசற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக, நீதிபுரம் என்று அழைக்கப்படுகிறவர்களாக, சத்திய நகரம் என்று அழைக்கப்படுகிறவர்களாக, ஈயம் நீக்கப்பட்ட சுத்த வெள்ளியாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல உன் வலதுகை உனக்கு இடரல் உண்டாக்கினால் தரித்து எரிந்து போடு, உன்னுடைய சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் என்று பேசுகிறார். அதே போல் வாய்ப்பிற்கான வாசல் எப்பொழுதும் திறந்து இருக்காது. வீட்டு எஜமான் கதவை பூட்டிட்டான்னா வெளியே நின்று எப்படி நம்ம சொன்னாலும், ஆண்டவர் உங்களை அறியேன், நாங்கள் டெய்லி பந்தி இருந்தோம், நாங்கள் ராபோஜனம் எடுத்தோம், அதை செய்தோம், பிரசங்கங்களை கேட்டோம் என்று சொன்னாலும் நான் உங்களை அறியேன் என்று சொல்லிவிடுவார். திரளான ஜனங்கள், கொஞ்சம் கூட்டமாய் அல்ல, திரளான ஜனங்கள் அங்கே பரலோக ராஜ்யத்தில் சேர்ந்ததை யோவான் தரிசனம் கண்டு எழுதுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து சில பரிசேயர்கள் 31-35 வரையும் பார்க்கும் பொழுது இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பயமுறுத்துகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றும் நாளையும் பிசாசுகளை துரைத்து 3ஆம் நாளிலே நிறைவடைவேன். இன்று நாளை மறுநாள் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு வெளியே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை. நரி தந்திரத்திற்கு எப்பொழுதும் பெயர் போனது. இயேசு இங்கே சொல்கிறாரு, தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த இலக்கை அடைவதற்கு முன்னோக்கி அவர் செல்லுகிற போது ஏரோது மற்றும் எவரை குறித்து அவர் அங்கே பயப்படவில்லை என்பதை பார்க்கிறோம். தாம் என்ன செய்ய போகிறார் என்பதையும், தமக்கு என்ன நடக்கும் என்பதையும், அவரது உலக வாழ்க்கை எப்பொழுது எப்படி முடியும் என்பதையும் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். ஆகவே அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அவன் அழிக்க போகிறதில்லை, உங்கள் ஆளதான், எருசலேமில் தான் நான் ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 16:21 பார்க்கிறோம், அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களாலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அதுதான் கருத்து. அதுபடிதான் நான் மரிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே தெளிவாக பேசினதை பார்க்கிறோம். யோவான் 7:20 பார்க்கிறோம், அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினாலே ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அளவுக்கு தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். அநேக தீர்க்கதரிசிகள் எருசலேமில் தான் கொலை செய்யப்பட்டார்கள். ஏரோதின் கரத்திலோ வேறு இடத்திலோ அல்லாமல் தாமும் அங்கே தான் மரிப்பார் என்பதை இயேசு அறிந்திருந்தபடியினால
அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் என்று சொன்னதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 34, 35 பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. எதை காட்டுகிறது? தேவனுடைய சித்தம் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் அவரை அறிகிற அந்த சத்தியத்தை அறியவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறாரே. ஆனால் மனிதனுடைய சுய சித்தமானது எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்தை எதிர்க்கிற அளவிற்கு அவனுடைய இருதயம் மன கடினமாக மாறிவிடுகிறது. குணப்படாத ஒரு இருதயம் மன கடினம் அவனுக்குள்ளாய் வருகிறபடினால தேவனுடைய சித்தத்தையே எதிர்த்து நிற்கிறவனாய் அவன் இருக்கிறபடியினால எத்தனையோ தரம் பேசுகிறார். உன் மன கடினத்தை விட்டு மனம் திரும்பி விடு, குணப்படாத உன் இருதயத்தை விட்டு நீ மனம் திரும்பி வா என்று அழைக்கிறார். ஆனால் எருசலேமில் வாழ்கிற ஜனங்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வராத பொழுது இன்றைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காத போது மனிதனுக்கு சுய சித்தத்தை கொடுத்த ஆண்டவர், ஐயோ இவனுக்கு சுய சித்தத்தை கொடுத்தபடியினால் இவன் மன கடினமாக வாழ்ந்து குணப்படாத இருதயமுடையவனாய் வாழ்ந்து ரட்சிப்புக்கு நேராக வரமாட்டேன் என்று சொல்லுகிறானே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அதைத்தான் ரோமருக்கு எழுதும் பொழுது ரோமர் 1ஆம் அதிகாரம் 18 32 வரையிலும் பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் மனக்கடினம் குணப்படாத இருதயம் என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அதனை குறித்து மிகுந்த அங்கலாய்ப்போடு கூட சொல்லிற்று. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வரும் அளவும் என்னை காணாதிருப்பார்கள். இது அவர்களுடைய உபத்திரவ காலங்கள், மகாபத்திரவ காலங்களின் மத்தியில் வைராக்கியமாய் நின்று அவர்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது தான் ஆண்டவர் அவர்களை தேடி திரும்ப வருவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்று சொன்னால் இது பெரிய ஏரோது எருசலேமில் கட்டிய தேவாலயத்தை குறிக்கிறது. கிமு 20 இதற்கான கட்டட வேலையை தொடங்கி இயேசுவின் காலத்தில் அது தொடர்ந்து முடிவிட்டது. யோவான் 20:20 பார்க்கிறோம். தேவாலயம் சுமார் 1.5 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள ஒரு அடித்தளத்தின் மேலே பெரிய ஒரு பாறை இருந்தது. அந்த பாறையின் மேலாக அமைந்திருந்தது ஏரோது அஸ்திபாரம் போட்ட பெரிய கற்கள் மாத்திரம் இன்றைக்கி அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிபி 70ஆம் ஆண்டில் ரோம படைத்தளபதி தீத்துவினுடைய தலைமையில் ரோமர்கள் எருசலேமை அவர்கள் கைப்பற்றிய போது இந்த தேவாலயம் முழுவதையும் முற்றிலுமாக தீக்கிரையாக்கி விட்டார்கள், அழிந்து விட்டது. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மன கடினத்தில் இருந்து குணப்படாத இருதயத்திலிருந்து நாம் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட அழைக்கிறார். அதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோ, இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோ.